வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதிகாலை கனவுல பச்சிளம் குழந்தை வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கனவுகள் பலிக்கும் அப்படிங்கிறத ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்கமாக நம்புகிறாங்க. சாஸ்திரத்தின்படி கனவு எது வெளிப்பட்டாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கனவு எந்த நேரத்தில் வருது, எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் இருக்கும். காலையில் வரும் கனவு, மதியத்தில் வரும் கனவு, முன்னிரவில் வரும் கனவு, அதிகாலை கனவு என எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. பசுமாடு, நாய், பூனை உள்ளிட்ட விலங்குகள் கனவுல வந்தால் என்ன நடக்கும் என்பதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பச்சிளம் குழந்தை அதிகாலையில் கனவில் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. பச்சிளம் குழந்தைகள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சிளம் குழந்தை பொதுவாகவே தெய்வத்துக்கு ஒப்பானவங்க. அவங்க எந்த சூதுவாதும் அறியாத குழந்தையான மனத்தை கொண்டவங்க. தூய்மையான பரிசுத்தமான எண்ணங்களும் சொந்தக்காரவங்க குழந்தைங்க. அவங்க ஒருவரோட கனவுல வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத மிகப்பெரிய சகுனம் தான் குழந்தைங்களோட கனவுல வர்றது. அதுவுமே சிரித்த முகத்தோட வந்துவிட்டால் உங்களுக்கு இருக்கும் சிக்கல்கள் நிச்சயமாக முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். கடன், குடும்ப பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனைன்னு எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே நிச்சயமாக உங்களை விட்டு போக போகுது அப்படிங்கிறதும், மகாலட்சுமியோட அருள்னால் நீங்கள் எல்லா விதமான கஷ்டங்கள் இருந்தும் நீங்கள் விடுபட போகிறீங்கன்னு அர்த்தங்க. அதே மாதிரி பச்சிளம் குழந்தைகள் கனவில் அழுதா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. பச்சிளம் குழந்தைகள் கனவில் அழுவது ஒரு வரமே என்றாலும் அவங்க அழுதால் உங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். குடும்பம், பணவரவு, ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சகுனத்தின் அறிகுறிங்க. இதுவரை எல்லா விதமான நன்மைகளும் பெற்றுக்கொண்டிருந்த நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை குழந்தைகளின் அழுகை மூலமாக காட்டி கொடுக்கிறது. அதனால் உடனே இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று விடுங்கள். குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிங்க. பொறுமை மிக மிக அவசியம். தொழிலில் இருந்தால் அவசரம் காட்டாதீங்க. கடும் சொற்களை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. சரிங்க, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துருச்சு, அப்போது இதுக்கு பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் இருக்குங்க. அது என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரேனும் கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்க. நீங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் உங்களுக்கு பிடித்தமான கோவிலுக்கு சென்று வாருங்கள். தினந்தோறும் நல்ல விஷயங்களை மட்டுமே எண்ணுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நல் வழியில் என்னால் சமாளிக்க முடியும்னு உறுதியை வளர்த்து கொள்ளுங்க. முன்பு செய்த தவறுகள் தான் இப்போது பிரச்சனையாக வருகிறது என்பதால் அதை தீர்க்க முயல வேணுமே தவிர அதை இன்னும் பெரிதாக்க கூடாதுங்க. அதே மாதிரி அதை நினைவில் வச்சுக்கோங்க, எல்லாமே சரியாகிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. நன்றி.